இந்த வேதா சிட்டில நிறைய ஏப்ஸ் நுழைஞ்சிருக்கு. ரோடு, ஆபீஸ், மால்ஸ் எல்லா இடத்துலயும் ஏப்ஸோட தாக்குதல் இருக்கு. நம்ம கூட இப்ப அனிமல் ஸ்பெஷலிஸ்ட் வசுதா மேடம் இருக்காங்க. வசுதா மேடம், உங்களோட கருத்து என்ன? ஏப்ஸ் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க? மனுஷன் இடம் இல்லாம காட்டை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறான். அதனால ஏப்ஸுக்கு வாழறதுக்கு இடம் இல்லாததுனால எல்லாம் ஊருக்குள்ள வந்துட்டு எல்லாம் எங்கேயும் வந்துடுச்சு. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணே. அடடே, அந்த ஏப்ஸ் நல்ல தெளிவா பேசுது. வேதா சிட்டி வாசிகளே, இனிமே இந்த சிட்டி என்னோடது. இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுங்க. ஒருவேளை நீங்க போகலன்னா நாங்களே உங்க எல்லாரையும் இங்க இருந்து வெளியில துரத்திடுவோம். அடிங்க, விடாதீங்க, அடிங்க, எல்லாரும் அடிங்க, 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 எல்லாத்தையும் அடிங்க, நல்லா அடிங்க, விடாதீங்க, அடிங்க, எல்லாரும் அடிங்க, அடிங்க, எல்லாரும் வாங்க, அடிங்க, 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 வாங்க, அடிங்க, சீக்கிரம், விடாம அடிங்க, அடிங்க, நல்லா அடிங்க, அடிங்க, அப்படிதான், அதெல்லாம் அடிங்க, என்னோட குழந்தையை காப்பாத்துங்க, யாராவது வந்து என் குழந்தையை காப்பாத்துங்க. மகள யாராவது வந்து காப்பாத்துங்கள. யாருமே எனக்கு உதவி செய்ய வரலையா? இதுக்கப்புறம் கடவுள் தான் என் குழந்தையை காப்பாத்தணும். கடவுளே, லட்டு சிங் சார், ஏப்சிக்கு வந்து எங்க எல்லாரையும் ஊரை விட்டு வெளியே போக சொல்லுதுங்க. இல்ல 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 இல்ல, உங்ககிட்ட யாரோ போய் சொல்லி இருக்காங்க. ஹலோ, நீங்க என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? லட்டு சிங் சார், ஏப்ஸ் வந்து இந்த டிவி ஸ்டேஷனை அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாங்க. அட நீங்க என்னங்க உளறிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு டிவி ஸ்டேஷனுக்குள்ள ஏப்ஸால எப்படி நுழைய முடியும்? யோ கான்ஸ்டபிளே, வந்து உட்காரு. அந்த ஏப்ஸ் யாரு நானும் பாக்குறேன். இந்த லட்டு சிங் இருக்கிற இடத்துல ஏப்ஸால எப்படி தாக்க முடியுங்கிறத, இந்த லட்டு சிங் எவ்வளவு ஆபத்தானவங்கிறத அவங்களுக்கு இன்னும் தெரியாது. அந்த ஏப்ஸ் மட்டும் என் கையில மாட்டட்டுமே, அதுக்கப்புறம் அதை நான் சும்மா விட மாட்டேன். பாத்துக்க, நான் சொல்றது சரிதானே? என்ன சொல்ற? ஒழுங்கா அமைதியா வாய மூடிக்கிட்டு இரு. இதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கும்.
நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும். தினமும் ஈவினிங் நீ எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும். என்னது? புரிஞ்சுதா? இது என்ன கனவா நினைவா? இது கண்டிப்பா உண்மையாகி இருக்காது. ஆ. ஏய், இது கனவில்ல, நிஜம்தானா? இது எல்லாமே உண்மைதான். இந்த ஊர் முழுக்க இப்ப எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட புது இன்ஸ்பெக்டர் நான் தான். ஓகே சார், நீங்க தான் புது இன்ஸ்பெக்டர். நான் தினமும் ரிப்போர்ட் தரேன். ஐயா. வெரி குட். இப்போ ஊரே என்னோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ ஏப்ஸோட பெரிய ஆர்மியை நான் உருவாக்குவேன். அப்புறம் நாடு முழுக்க என் கண்ட்ரோலுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் உலகம் முழுக்க என் கண்ட்ரோலுக்கு வந்துரும். போலாம், ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். மார்க்கெட்ல என்ன நிலைமைன்னு பார்ப்போம். ஹலோ வேதா சிட்டி மக்களே, பயப்படாதீங்க. இப்ப ஊர் முழுக்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் உண்டாகாது. இந்த ஊர்ல இனிமே நிம்மதி மட்டும் தான் இருக்கும். நீங்க எல்லாம் யாரு? இந்த வேதா சிட்டி எங்களோட ஊரு. இந்த ஊரை நீங்க கண்ட்ரோல் பண்ண கூடாது. அவனை புடிங்க. இன்னைக்கு ஒரு சின்ன பையன் நம்மளை எதிர்த்து பேசியிருக்கான். நாளைக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நம்மளை எதிர்த்து பேசுவாங்க. அவனை இப்பவே இங்க புடிச்சு கூட்டிட்டு வாங்க. போங்க. அவனை பின்தொடர்ந்து போங்க. ஹலோ ரேவா, ஆ? நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஜீப்ல இருந்த 2 ஏப்ஸால என்ன வேகமா ஃபாலோ பண்ண முடியவே இல்ல ரேவா. அந்த 2 ஏப்ஸோட கால்கள்ல ஷூஸும் இருந்தது. சிவா, அப்படின்னா ஜீப்ல உட்காந்துட்டு இருந்த அந்த 2 ஏப்பும் டிஃபரெண்ட்னு சொல்றியா? ஆமா ரேவா, நமக்கு தெரியாம என்னமோ நடக்குது. நான் அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணணும். யாரோ இவங்கள கண்ட்ரோல் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்கள ஃபாலோ பண்ணனா எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். லட்டு சிங் ரிப்போர்ட்டிங் சார். ஓ, என்ன ரிப்போர்ட் இருக்கு சொல்லு. ஒரு பிரச்சனையும் இல்ல சார். எவரிதிங் இஸ் ஃபைன். இப்போ நான் வீட்டுக்கு போலாமா சார்? எனக்கு யாரும் சாப்பாடு கொண்டு வருவாங்க? ஓஹோ, சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். கான்ஸ்டபிளே, சாரோட சாப்பாடுலாம் எடுத்துட்டு வா. வாழைப்பழம் எடுத்துட்டு வந்திருக்க. இதெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன். இதை தவிர வேற என்ன சாப்பிடுவீங்க சார்? உங்களுக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் தானே சார்? உங்களுக்கு மாம்பழம் எடுத்துட்டு வரவா? அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் சார்? எந்த ஃப்ரூட் எடுத்துட்டு வருது சார்? ஏன்னா நாங்க எல்லாரும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணுமா? வேற என்ன மட்டன், சிக்கன், பிரான்னா நீங்க சாப்பிட போறீங்க? சொல்லுங்க. சரியா சொன்ன. எடுத்துட்டு வா போ. கான்ஸ்டபிளே, சாருக்கு போய் மட்டன், சிக்கன், பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வா. சீக்கிரம் போ. இன்னைக்கு தான் முதல் தடவையா ஒரு ஏப்ஸ் சிக்கன் மட்டன் சாப்பிட்றத பார்க்குறேன். நானும் உட்காந்து சாப்பிடவா சார்? எனக்கும் ரொம்ப பசியாகி இருக்கு சார். கண்டிப்பா வாழைப்பழம் சாப்பிடு. என்னது? நான் வாழைப்பழம் சாப்பிடணுமா? ஃப்ரூட் சாப்பிடுறதுனால ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் சாப்பிடணும், அதுக்கப்புறமா கான்ஸ்டபிள் சாப்பிடணும். அதுவும் வாழைப்பழ தோலோட. சார், நான் இப்ப வீட்டுக்கு போகலாமா?
வெரி குட். ஓ ரேவா, இங்க ஒரு மனுஷனும் இருக்கான். அப்படின்னா ஏப்ஸ் எல்லாம் அவன் தான் கண்ட்ரோல் பண்றான்னு நினைக்கிறேன். சிவா ஜாக்கிரதை, என்ன நீ அங்க தனியா இருக்க? ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லு. ஆல் ஓகே சார். டிவி ஸ்டேஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லு. ஸ்டேஷன் அண்டர் கண்ட்ரோல் சார், ஆல் ஓகே. குட், வெரி குட். சிட்டி இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஓ, இந்த ஏப் மேன் தான் இவங்களோட லீடரா? இவன் ஒரு மனுஷன், ஆனா இவனை தவிர மத்தவங்க எல்லாம் ஏப்ஸ் தான். ஏப்ஸ் எல்லாம் இவன் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். யார் அது? அவனை போய் பிடிங்க. அவனை விடாதீங்க, பிடிங்க. என்னது? அது ஒரு மனுஷனா? அவன் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானா? ஆனா இப்ப என்னால என்னதான் செய்ய முடியும்? நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னா அவன் என்ன மட்டன் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லி தனியா தின்னுகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்ன தோலோட வாழைப்பழத்தை சாப்பிட சொல்றான். லட்டு சிங் சார், இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு நான் எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். எந்த இடத்துல இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் பிளான் என்னன்னு சொல்றேன். யாருக்கும் தெரியாம நீங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லா சிஸ்டமையும் அழிச்சிடுங்க, சரியா? அதுக்கப்புறம் ஏப்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் நான் அந்த மொத்த ஏப்ஸையும் பனானா வேலைக்கு கூட்டிட்டு போடுறேன், சரியா? ஆமா சிவா, அங்க ஏகப்பட்ட ஏப்ஸ் வாழுதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெயின்ட் ஏப்ஸுங்க அதுங்களோட இனத்தை பார்த்தா திரும்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எஸ். I am okay. No problem. அந்த பொடி பையனை விடக்கூடாது. போய் பொடி. எல்லா ஏப்ஸும் எதுக்காக இந்த சின்ன பையன் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க? இப்பவே போய் என்ன விஷயம் பார்க்கலாம். வா, என் கூட வா. ரேவா, எங்க இருக்கீங்க? நாங்க ஃபேக்டரி கிட்ட வந்துட்டோம் சிவா. இப்போ உள்ள போக போறோம். சீக்கிரம் எல்லா சிஸ்டமையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுங்க. ஓகே சிவா, யூ டோன்ட் வெரி. அங்க பாருங்க. ஹே, நானும் வரேன். போய் அந்த சின்ன பையனை புடிங்க.
பாஸ், இங்க ஃபேக்டரிக்குள்ள இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் வந்துட்டான். எல்லா எக்யூப்மெண்ட்டையும் அடிச்சு உடைச்சிக்கிட்டு இருக்கான். உங்க எல்லா கண்ட்ரோல் சிஸ்டமும் ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன உளறிக்கிட்டு இருக்க? இல்ல, இதுக்கப்புறம் நான் ஏப்ஸ்க்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி கொடுப்பேன்? இது நடக்க கூடாது. தடுத்து நிறுத்து. ஹலோ ஹலோ, என்ன நடக்குதாங்க? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க, திரும்ப வந்துருங்க. சொல்றதை கேளுங்க. அங்கிள், இதுக்கப்புறம் அவங்க திரும்ப வர மாட்டாங்க. அவங்க முன்ன மாதிரி இயற்கையோட இணைஞ்சிட்டாங்க. உங்க எல்லா சிஸ்டமையும் உடைச்சு போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீங்க சொல்றதையும் அதுங்க கேட்காதுங்க. இப்ப நீங்க உங்களோட இந்த கெட்டப்ல இருந்து வெளியில வந்துடுறீங்களா? உண்மையிலேயே நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன பையா, ஒழுங்கா நில்லு. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. என்ன பாக்குற? நான் ஒரு மனுஷனா இல்ல ஏப்பான்னு பாக்குறியா? நான் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ரிசர்ச் ஆல இந்த மாதிரி ஆயிட்டேன். நான் ஏப்ஸ் மனுஷங்களை உருவாக்கி இந்த ஊரையே கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சக்சஸ் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட. இப்ப நான் உன்னை விட போறதா இல்ல. லட்டு சிங் சார், அரெஸ்ட் பண்ணுங்க. இவர்தான் சயின்டிஸ்ட் ஏப் மேன். உங்க விளையாட்டு முடிஞ்சிச்சு மிஸ்டர் ஏப் மேன். உங்க ஏப்ஸ் எல்லாம் என்ன தோலோட வாழைப்பழத்தை சாப்பிட வச்சிட்டாங்க. ஆனா நான் உனக்கு வாழைப்பழ தோலை மட்டும்தான் கொடுப்பேன்.